போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. ஜெபமாலை அன்னையே இறையன்பின் பாலமே, இயேசுவிடம் எம்மையே அழைத்துச் செல்லும் உந்தன் ஜெபமாலை வாழ்க, ஜெபமாலை வாழ்க. ஜெபமாலை அன்னையே இறையன்பின் பாலமே, இயேசுவிடம் எம்மையே அழைத்துச் செல்லும் உந்தன் ஜெபமாலை வாழ்க, ஜெபமாலை வாழ்க. மாமரியே மாதாவே ஜெப வாழ்வின் மாதிரியே, மாமரியே மாதாவே ஜெப வாழ்வின் மாதிரியே. ஜெபமாலை அன்னையே இறையன்பின் பாலமே, இயேசுவிடம் எம்மையே அழைத்துச் செல்லும் உந்தன் ஜெபமாலை வாழ்க, ஜெபமாலை வாழ்க. மனுக்குல மீட்பின் வரலாற்றை, இயேசுவின் இனிய நற்செய்தியை. மனுக்குல மீட்பின் வரலாற்றை, இயேசுவின் இனிய நற்செய்தியை. அனுதினம் ஜெபமாலையிலே சிந்தித்து சீர்பெறவே அழைத்தாயே, அழைத்தாயே எம்மை நீ அழைத்தாயே. மாமரியே மாதாவே ஜெப வாழ்வின் மாதிரியே, மாமரியே மாதாவே ஜெப வாழ்வின் மாதிரியே. ஜெபமாலை அன்னையே இறையன்பின் பாலமே, இயேசுவிடம் எம்மையே அழைத்துச் செல்லும் உந்தன் ஜெபமாலை வாழ்க, ஜெபமாலை வாழ்க. அமைதியின் கருவி ஜெபமாலை, ஆன்மீக ஆயுதம் ஜெபமாலை. அமைதியின் கருவி ஜெபமாலை, ஆன்மீக ஆயுதம் ஜெபமாலை. இயேசு என்னும் மந்திரத்தை சொல்லி சொல்லி வாழ்வுறவே செய்தாயே, செய்தாயே வாழ்வுறவே செய்தாயே. மாமரியே மாதாவே ஜெப வாழ்வின் மாதிரியே, மாமரியே மாதாவே ஜெப வாழ்வின் மாதிரியே. ஜெபமாலை அன்னையே இறையன்பின் பாலமே, இயேசுவிடம் எம்மையே அழைத்துச் செல்லும் உந்தன் ஜெபமாலை வாழ்க, ஜெபமாலை வாழ்க. மாமரியே மாதாவே ஜெப வாழ்வின் மாதிரியே, மாமரியே மாதாவே ஜெப வாழ்வின் மாதிரியே. ஜெபமாலை அன்னையே இறையன்பின் பாலமே, இயேசுவிடம் எம்மையே அழைத்துச் செல்லும் உந்தன் ஜெபமாலை வாழ்க, ஜெபமாலை வாழ்க. தமிழால் உன் புகழ் பாடினே
ஒளியானவா உலகெல்லாம் இருளாகி உடனுள்ளோர் சென்றால் வழிகாட்டும் ஒளியானவா நீதானே எனக்கெல்லாம் நினைவெல்லாம் நீதானே நீதானே எனக்கெல்லாம் நினைவெல்லாம் நீதானே நானா உன் புகழ் பாடுவே என்னை நாளெல்லாம் நீ ஆளுவா தமிழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாய் திருநாயகா வரம் தருவாயே உருவானவா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம்மை படைத்த தந்தையின் அன்பும் நமக்காக தன்னையே தந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீரும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. வைகரை வான் சுடரே, தரணி போற்றும் தூயவளே, மாசில்லா அன்னையே, இரக்கத்தின் மணிமகுடமே, நீ என்றும் வாழ்க. தாழ்ச்சின் சிகரம் அன்னை மரியாள், மீட்பு திட்டத்தின் முதல் கனி, மனிதமும் புனிதமும் இறை தன்மையும் கலந்தவள் நம் அன்னை. நான் மீட்பில் பங்கு பெற அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று கை அசைத்தவள். சிலுவை பயணத்தை இயேசு ஏற்றபோது உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவும் என்ற தேவ ரகசியத்தை புரிந்து கொண்டவள். புதுமையின் முதல் சுவருக்கு அடித்தளமிட்டவர். இறை மகனை கருவினில் சுமந்து உயிருள்ள நற்கருணை பேழையாக மாறியவள். இறைவனின் அருள் நம்மில் ஒளிர்ந்திட இறையருள் வேண்டி திருப்பலியில் பங்கு வருவோம். இனியவர்களே, இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தூத்துக்குடி மறைமாவட்டம் துறைக்குடியிருப்பு புனித ஜெபமாலை அன்னை ஆலயத்தில் இந்த முதல் சனிக்கிழமை திருப்பலியை நிறைவேற்றி ஜெபமாலை அன்னை வழியாக ஆண்டவரின் அருள் வரம் பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய நாளில் தியாகம் நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும் என்பதை உள்ளத்தில் கொண்டு இறை வார்த்தையின்படி அன்னை மரியாள் வாழ்ந்தது போல நாமும் வாழ்வோம், அன்னையின் அரவணைப்பில் புது வாழ்வை வாழ்வோம் என்ற எண்ணத்தோடு இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். நமது பாவங்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கோருவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் எல்லாம் அல்ல இறைவன் நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. ஆண்டவரை இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்கள் இன்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. கொலை தீர்ப்புக்கு ஆளான எரேமியா தான் இறைவனாலேயே அனுப்பப்பட்டவர் என மக்களுக்கு எடுத்துரைக்கிறார். ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுங்கள் என அழைப்பு விடுக்கின்றார். ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்த அன்னை மரியாள் ஆண்டவரின் தாயாக மட்டுமல்லாமல் இந்த அவனிக்கே அன்னையாக உயர்த்தப்பட்டார். நல்லது எனவும் நேரியது எனவும் நீங்கள் கருதுவதை எனக்கு செய்யுங்கள் என்ற எரேமியாவின் வாக்கை போல் நாமும் இறைவன் எனக்கு நன்மையே செய்வார் என்ற நம்பிக்கையுடன் வாழ வரம் வேண்டி வாசகத்திற்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வார்த்தைகள் 11 முதல் 16 மற்றும் 24. அந்நாட்களில் குருக்களும் இறைவாக்கினரும் தலைவர்களையும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இந்த ஆள் கொலை தீர்ப்புக்கு உரியவன். ஏனெனில் நீங்களே உங்கள் காதால் கேட்டது போல இந்நகருக்கு எதிராக இவன் இறைவாக்கு உரைத்துள்ளான் என்று முறையிட்டனர். அப்பொழுது தலைவர்கள் மற்றும் மக்கள் அனைவரிடமும் எரேமியா கூறியது, நீங்கள் கேட்ட இச்சொற்களை எல்லாம் இக்கோவிலுக்கும் இந்நகருக்கும் எதிராக அறிவிக்குமாறு ஆண்டவரே என்னை அனுப்பியுள்ளார். எனவே இப்பொழுதே உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அறிவித்திருந்த தண்டனை பற்றி ஆண்டவர் தம் மனத்தை மாற்றிக்கொள்வார். இதோ நான் உங்கள் கையில் இருக்கிறேன். நல்லது எனவும் நேரியது எனவும் நீங்கள் கருதுவதை எனக்கு செய்யுங்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள். என்னை நீங்கள் கொல்வீர்கள் ஆகில் மாசற்ற இரத்தப்பழி உங்கள் மேலும் இந்நகர் மேலும் அதில் குடியிருப்போர் மேலும் உறுதியாக வந்து விழும். ஏனெனில் இச்சொற்கள் எல்லாம் உங்கள் செவிகளில் விழுமாறு உரைக்க ஆண்டவர் உங்களிடம் என்னை உண்மையாகவே அனுப்பியுள்ளார். பின்னர் தலைவர்களும் மக்கள் எல்லாரும் குருக்களையும் இறைவாக்கினரையும் நோக்கி, கொலை தீர்ப்பு இந்த ஆளுக்கு வேண்டாம். ஏனெனில் நம் கடவுளான ஆண்டவரின் பெயராலேயே இவன் நம்மிடம் பேசியுள்ளான் என்றார்கள். ஆனால் மக்கள் கையில் எரேமியா அகப்பட்டு கொல்லப்படாதவாறு சாப்பானின் மகன் அகிகாம் அவருக்கு உறுதுணையாக இருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 69. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில்மொழி தாரும். எனது விண்ணப்பத்திற்கு பதில்மொழி தாரும். எனது விண்ணப்பத்திற்கு கடவுளை பதில்மொழி தாரும். எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில்மொழி தாரும். சேற்றில் நான் அமிழ்வதிலிருந்து என்னை காத்தருளும். என்னை வெறுப்போரிடமிருந்தும் ஆழ்கடலில் இருந்தும் என்னை விடுவித்தருளும். பெருவெள்ளம் என்னை அடித்து கொண்டு போகாதிருப்பதாக. ஆழ்கடல் என்னை விழுங்காதிருப்பதாக. படுகுழி தன் வாய் திறந்து என்னை மூடிக்கொள்ளாதிருப்பதாக. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில்மொழி தாரும். எளியேன், சிறுமைப்பட்டவன், காயமுற்றவன். கடவுளே, நீரருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாய் இருப்பதாக.
அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிமைப்படுத்துவேன். எனது விண்ணப்பத்திற்கு கடவுளை பதில்மொழி தாரும். எளியோர் இதை கேட்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளை பதில்மொழி தாரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி பிரிவு 14. வாசிக்கப்படக்கூடிய இறைமொழிகள் 1 முதல் 12. அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான்தான். இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றச் செய்தார். இதனால்தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான். ஏரோது தன் சகோதரரான பிலிப்புவின் மனைவியாகிய ஏரோதியாளின் முன்னிட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் அவனிடம், நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஓர் இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழச் செய்தார். அதனால் அவன் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான். அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான். அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்துக் கொண்டு வரச் செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள். யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இனியவர்களே,
இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான செபமாலை அன்னையின் பிள்ளைகளே, துறை குடியிருப்பு புனித ஜெபமாலை அன்னை ஆலயத்தில் இருந்து மாதா டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தருவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று மாதத்தின் முதல் நாள். இந்த மாதம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என இத்திருப்பலியில் மன்றாடும். இம்மாதம் மிக அருமையான மாதம், மாதாவின் மாதம். இன்று முதல் சனி, அன்னையின் நாளை கொண்டாடுகின்றோம். 5ஆம் தேதி பனி மாதாவின் நாள், 15ஆம் தேதி அன்னையின் வெண்ணேற்பு நாள். அதனைத் தொடர்ந்து நம் தாய் மரியாள் அரசி என்ற விழாவையும் இந்த மாதம் நாம் கொண்டாடுகிறோம். அன்னையின் அரவணைப்பில் புது வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். நற்செய்தி வாசகம், முதல் வாசகம், பதிலுரை பாடல் இவைகளை கேட்ட பொழுது மனதுக்குள் கொஞ்சம் வருத்தம். ஏனென்றால் திருமுழுக்கு யோவானின் தியாகம் நமக்கு நற்செய்தியாக தரப்பட்டது. அது சோகமான செய்தி என்றாலும் தியாகம்தான் ஒரு குடும்பத்தில் புது வாழ்வை தரும். அதை அன்னை மரியாளும் செய்தார், திருமுழுக்கு யோவானும் செய்தார். அன்னை மரியாளையும் திருமுழுக்கு யோவானையும் தொடர்புபடுத்தி பார்த்தோம் என்று சொன்னால், அன்னை மரியாளின் அன்பான பிள்ளைதான் திருமுழுக்கு யோவான். அழகாக நமக்கு தெரியும், லூக்கா நற்செய்தியிலே உமது உறவினரான எலிசபெத்தும் முதிர்ந்த வயதில் கருத்தரித்திருக்கிறார். அப்படி என்றால் அன்னை மரியாளின் உறவினர் எலிசபெத். அன்னை மரியாள் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை, எலிசபெத் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தார்கள். எலிசபெத்தும் தன் மகனை கடவுளுக்கு அர்ப்பணித்தார். அன்னை மரியாளும் தன் மகனை கடவுளுக்கு அர்ப்பணித்தார். ஆகவே எலிசபெத், அன்னை மரியாள், எலிசபெத்துடைய கணவர் கடவுளுக்கு உரியவர், அன்னை மரியாளின் கணவர் யோசேப்பு கடவுளுக்கு உரியவர். ஆகவே இந்த குடும்பம் முழுவதும் கடவுளுக்கு உரிய குடும்பமாக இருந்த காரணத்தினால் பிள்ளைகளும் கடவுளுக்குரியவர்களாக வாழ்ந்து தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தார். பாருங்கள், திருமுழுக்கு யோவான் பாலைவனத்தில் தன்னுடைய நற்செய்தியாகிய நீங்கள் ஏழைகளுக்கு உங்களிடமுள்ள 2 அங்கியில் ஒன்றை கொடுத்து விடுங்கள், யாரையும் ஏமாற்றாதீர்கள், அதிக வட்டி வாங்காதீர்கள், வரி வசூலிக்காதீர்கள் என்றுதான் திருமுழுக்கு யோவான் முழங்கினான். இன்னும் ஏரோதுவை பார்த்து கூட, நீ அடுத்தவன் உன் சகோதரன் மனைவியை வைத்திருக்க கூடாது என்று நீதிக்காகவும் திருமுழுக்கு யோவான் பேசினார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இதைத்தான் பேசினார். ஏழை எளிய மக்கள் வாழ வேண்டும், பரிசேயரே சதுசேயரே உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொன்னார். திருமுழுக்கு யோவான் பாலைவனத்தில் கதறினார், ஆண்டவர் இயேசு ஊர் ஊராக கதறினார். உண்மையை நேர்மையை வாழ்ந்ததினால் திருமுழுக்கு யோவான் தலை வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார். உண்மையை நேர்மையை அறிவித்து நமது பாவங்களுக்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அந்தானுள்ளே கொஞ்சம் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். எலிசபெத்து அன்னை மரியாள் குடும்பம் கடவுளின் குடும்பம், அவருடைய பிள்ளைகள் கடவுளின் பிள்ளைகள், கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அப்படி என்றால் நமக்கு என்ன பாடம்? நமது குடும்பமும் கடவுளின் குடும்பமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு தாய் தந்தையும் தன் பிள்ளைகள் நன்றாக வளர்வதற்கு மிக மிக முக்கியம். எலிசபெத்து போல, அன்னை மரியாள் போல நமது பிள்ளைகளை தியாகத்தோடு கடவுளுக்கு உகந்தவர்களாக இறை வார்த்தையின் அடிப்படையில் வளர்க்க
என்பது நமது உள்ளத்து உணர்வாக இருக்க வேண்டும். ரோமையருக்கு எழுதிய மடல், பவுல் எழுதிய மடல் 4:17 எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்துங்க, அழகா சொல்வார், நாம் உண்பதற்கும் குடிப்பதற்கும் அடிப்படையாக கொண்டு வாழவில்லை, மாறாக ஆண்டவரின் அருள் பெற்று நீதியிலும் அமைதியிலும் மகிழ்வதற்கு அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். இதை நம்ம குடும்பத்துல நாம கொண்டு வரணும். எலிசபெத் குடும்பம் நல்லா இருந்துச்சு, திருமுழுக்கு யோவான் கடவுளுக்கு உகந்தவராக வாழ்ந்தார். அன்னை மரியாள் குடும்பம் நல்ல குடும்பமாக இருந்தது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக வாழ்ந்தார். ஆக நாமும் ஆண்டவரின் குடும்பம் வெறுமனை உண்பதற்கு குடிப்பதற்கு மட்டும் அழைக்கப்படவில்லை, நீதியோடு உண்மையோடு நேர்மையோடு வாழ்வதற்குத்தான் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சுவிட்சர்லாந்துல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஓவியம் வச்சிருப்பாங்க. சுவிட்சர்லாந்துல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஓவியம் வச்சிருப்பாங்க. அந்த ஓவியத்துல கண் கட்டப்படாத ஒரு பெண் ஒரு வாள் எடுத்து திருவிவிலியத்தை சுட்டி காட்டுவார். என்ன அர்த்தம்? நீங்கள் கடவுளின் குடும்பம், கடவுளை பிள்ளைகள், இறை வார்த்தையின்படி வாழுங்கள் என்பதாகத்தான் இருக்கிறது. ஜெபமாலை அன்னையின் அன்பான பிள்ளைகளை, நம் தாய் அன்னை மரியாளும் அந்த வாளெடுத்து அவர் சொல்வது போல் செய்யுங்கள் என்று நம்மை பார்த்து கேட்கின்றார். நாமும் இறை வார்த்தையின்படி நமது குடும்பத்தை கட்டி எழுப்புவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இனியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு நமது மன்றாட்டுகளுக்கு செவிமடுப்பவராக இருக்கின்றார். தந்தையிடம் நமது மன்றாட்டுகளை நம்பிக்கையோடு வைத்து மன்றாடுவோம். அழைத்தவரை மாற்றிப்படுத்துவேன் என்று மொழிந்தவரே எம் இறைவா, இறை பணிக்காய் உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தாரை ஆசீர்வதித்து திரு அவையை இறையாட்சி சமூகமாய் கட்டியெழுப்ப தேவையான உடல் உள்ள ஆன்ம நலன் தந்து அவர்களை காத்திடவும் உமது இறை அன்பால் அவர்களை மாற்றிப்படுத்தவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அவரது சிறகுகளின் கீழ் நீ அடைக்கலம் காண்பாய் என்ற உமது வார்த்தைக்கேற்ப பருவநிலை மாறுபாட்டின் தாக்கத்தால் புவியின் வெப்பநிலை அதிகரித்துள்ள இக்காலகட்டத்தில் நீரே உலக மக்களை கண்ணோக்கி மழையை தந்திடவும் அதிகரிக்கும் வெப்பநிலை எங்கள் உடலுக்கு எத்தீங்கும் விளைவிக்காமல் உம் அருட்கரத்தால் அரவணைத்து காத்திடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அவர் நீரோடை ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போலிருப்பார் என்ற இறைவார்த்தைக்கேற்ப இறைவா, இத்துறைகுடியிருப்பு மக்களை நீர் ஆசீர்வதித்து அருள் வளத்தாலும் பொருள் வளத்தாலும் அவர்களை நிரப்பி வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மீது கொண்ட விசுவாசத்தில் தளரா மனதுடன் நிலைத்து நின்று உமக்கு சாட்சிகளாய் வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான் என்ற இறைவார்த்தைக்கேற்ப இறைவா, நெருக்கடியில் இருக்கும் ஏழைகள் எளியோரை எங்கள் உடன்பிறப்புகளாக எண்ணி உதவும் நல் உள்ளத்தையும் வேதனையில் துவளும் உள்ளங்களுக்கு தோள் கொடுக்கும் எளிய மனதையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவை அறியாத ஓரிடம் இந்த உலகில் இருக்கிறது என்று அறிந்தால் நான் ஒருபோதும் ஓய்ந்திருக்க முடியாது என்ற பிரான்சிஸ் சவேரியாரின் வார்த்தைக்கு ஏற்ப உமது இறையரசின் மாண்புகளை இச்சமூகத்தில் விதைக்க எம் அருட்பணியாளர்களால் தொடங்கப்பட்டு சிறப்புடன் உம் விழுமியங்களை எம்முள் விதைக்கும் மாதா தொலைக்காட்சி ஒலிபரப்பையும் அதற்காய் உழைக்கும் நல் உள்ளங்களையும் ஆசீர்வதித்து
அதன் மூலம் உம் வல்லமை நிறை வார்த்தைகள் மக்கள் மனதை தொட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். இறைவா, உமது பிள்ளைகள் நாங்கள் உரிமையோடு எங்கள் விண்ணப்பங்களை உமது பாதத்தில் வைத்திருக்கின்றோம். ஏற்று எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சகோதரர்களே, சகோதரிகள், என்னுடையது உங்களுடையதுமான இத்தெய்வீக திருப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இப்பலி பொருட்களோடு உம்மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதா அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு தந்தருளினார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: Oh
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவும் திரு அவையை நினைவு கூர்ந்தரும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரை, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுள் நம் தந்தை, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் தந்தையை நோக்கி ஜெபிக்க அருமையான ஒரு ஜெபத்தை கற்று தந்திருக்கின்றார். அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காக எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது மேற்கொண்டுள்ள நம்பிக்கையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவ அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் நம்மை பாதுகாத்து தருவாய்.
ஆண்டவரே, உமது செயல்கள் எத்துணை மேன்மையானவை என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப அருளின் ஊற்றே எம் இறைவா, எம் துறைக்குடியிருப்பு ஜெபமாலை அன்னையின் ஆலயத்தில் உமது மாண்பையும் மகத்துவத்தையும் மாதா தொலைக்காட்சி வழியாக வியத்தகு செயல் புரிந்த உம் இறை திருவுலகத்துக்கு நன்றி இறைவா, நன்றி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவர் நல்லவரே. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவர் நல்லவரே. எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்ற இறைவார்த்தைக்கேற்ப மகிழ்ச்சியின் காரணரே எம் இறைவா, எங்கள் வாழ்வில் பலவித சோதனைகள் வந்தாலும் உம் கரம் பற்றி மகிழ்வுடன் வாழ அருளை தந்த எல்லையில்லா அன்புக்கு நன்றி இறைவா, நன்றி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவர் நல்லவரே. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவர் நல்லவரே. ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாம் அவருக்கு என்ன கைமாறு செய்வோம் என்ற இறைவார்த்தையின்படி எங்கள் ஊர் மக்களை உமது அருளாலும் பொருள் வளத்தாலும் நிரப்பி நோய் நொடியினின்று காத்து வரும் உமது மேலான அன்பிற்கு நன்றி இறைவா, நன்றி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவர் நல்லவரே. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவர் நல்லவரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரை, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை கனிவுடன் வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் தாயின் அரவணைப்பில் புது வாழ்வை வாழ உங்கள் குடும்பத்திலும் அன்னை மரியாள் எலிசபெத்து போல உங்கள் பிள்ளைகளை உருவாக்கிட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா